மற்றவனை பத்தி புறமேசுறீங்களா, தவறாக எண்றீங்களா, அதெல்லாம் பாவம், அது நல்லது இல்லை என்பதை குர்ஆன் தெளிவுபடுத்தியிருக்கிறது. செய்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு நாளும் இரவுடைய நேரங்களில் அவர்கள் வலம் வருவார்கள். நாட்டுடைய ஜனாதிபதியாக இருந்தவர்கள் வலம் வருவார்கள். வந்தார்கள். ஒரு நாள் வலம் வந்து கொண்டிருக்கும் பொழுது வீட்டுக்குள்ளால் ஒரு வயோதிப மனிதர் சாராயங்களை குடித்துக் கொண்டு பாடிக்கொண்டு அவருடைய ஆட்டங்கள் பாவங்களை செஞ்சு கொண்டிருக்கிறார். அவரை பிடிப்பதற்காக வேண்டி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுடைய சுவருக்கு மேலால் பாய்ந்து அந்த வீட்டுக்குள்ள போய் அவரை கையும் களவுமாக பிடித்தார்கள். எங்களுடைய பார்வையில 2 பேர் ஜினா செய்றாங்க, அவர்களை பார்க்கிறவங்க 10 பேரு, அவருக்கு கிடைக்கல வேண்டி 10 பேர் வந்து நிர்வாகத்துல முறையிடுறாங்க. இந்த நிர்வாகம் அவர்களை பிடிப்பதற்கு எப்படி பாய்றாங்களோ இதே மாதிரி ஒரு கட்டத்துல தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போயிட்டு பாய்ந்தார்கள். பாய்ந்த நிலைமையில உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிடித்து விட்டார்கள். சொன்னார்கள், வயோதிபரை நீங்க மாட்டிக்கொண்டீர்கள். சொன்னாங்க வயோதிபர் அந்த உமர் ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, கலீஃபா நான் செஞ்சது ஒரு தவறு, ஆனா நீங்க 3 தவறு செஞ்சிருக்கிறீங்க. ஒன்று என்னுடைய குறையை துருவி ஆராய்ஞ்சிருக்கிறீங்க, அனுமதி இல்லாம வீட்டுக்குள்ள வந்திருக்கிறீங்க. அடுத்தது சொன்னாங்க, வீட்டுக்குள்ளார நுழையும் பொழுது யாருடைய வீட்டுக்குள்ள போனாலும் அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான், நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போறீங்களா ஹத்தா தஸ்தனிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா, அவர்கள் மீது சலாம் சொல்லுங்க, அனுமதி பெற்று கொண்டு போங்க என்று குர்ஆன் சொல்லுது. நீங்க இதை செய்யல உமரே என்று சொல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கையை எடுத்தார்கள். அந்த இடத்திலிருந்து திரும்பி வந்து விட்டார்கள். கொஞ்ச நாளைக்கு பின்னால, நீண்ட நாட்களுக்கு பின்னால் ஒரு இடத்துல பயான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மஜ்மாவுக்கு அந்த வயோதிப மனிதர் வந்து கொண்டிருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை அங்கிருந்து கூப்பிட்டார்கள். வாங்க வயோதிபரே என்று கூப்பிட்டு தனக்கு பக்கத்துல கொண்டு வந்து காது கிட்ட சொன்னார்கள், பெரியவரே, அன்றைக்கு நான் உங்களை பார்த்த செய்தியை, நீங்க நடந்து கொண்ட முறையை என்னோட கூட வந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊது கூட சொல்ல இல்ல என்று சொல்ற நேரம் அந்த மனிதர் சொன்னாரு, கலீஃபா நீங்க எவ்வளவு பெரிய ஆள், உங்களுக்கு எனக்கு ஹத்தடிக்க இயலும், உங்களுக்கு என்னுடைய சாராயத்துக்கு ஹத்து வழங்குறது உங்களுக்கு ஏலும், நீங்க நாட்டுடைய ஜனாதிபதி, நீங்க பொறுப்புல உள்ளவர், அன்னாலும் நீங்க இந்த குறையை மறைச்சிட்டீங்க, எந்த குறையை நீங்க மறைச்சீங்க, அன்றைக்கு செஞ்ச பாவம் தான், அதுக்கு பின்னால நானும் செய்யல என்று அவர் காலை கூப்பிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாரு. கண்ணியமானவர்களே, இஸ்லாம் இதைத்தான் எங்களுக்கு வலியுறுத்துது. நீ யாரையும் பார்க்காத, முதலாவது உன்னை பாரு. ஒரு விரலை பார்த்து நீ என்று சுட்டு காட்டினால் இந்த மற்ற விரல் எல்லாம் எங்களை பார்த்து சொல்லுது, நீ அவனை பார்க்காத, உன்னை பாரு, நீ எப்படி இருக்கிறாய், உனக்கும் உன்னுடைய ரப்புக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்குது, நீ நல்லவனா நீ கெட்டவனா என்பதை உலகத்துல உள்ளவங்க உன்னை பார்த்து நல்லவன் என்று சொல்றது பிரச்சனை இல்லை, அதை லேசி வெளிரங்கத்தை வச்சு முடிவு செய்யறாங்க. ஆனா நீ எப்படிப்பட்டவன், நீ அல்லாஹ்வுக்கு மத்தியில, உனக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில தொடர்பு, நீ சுஜூத இருக்கிற நேரம், நீ ருக்கூல இருக்கிற நேரம், நீ யாரை நினைக்கிறாய் என்பதை உன்னுடைய பக்கத்துல உள்ள மனிதருக்கு விளங்காது, அது உன்னுடைய ரப்புக்குத்தான் விளங்கும் என்பதை எங்களுக்கு அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். நீ யார் என்பதை நீ கண்டுகொள்வாய், நீ யார் என்பதை விளங்கிக் கொள்வாய். முதலாவது இயல பார்ப்போம், மற்றவர்களை பார்ப்பதை விட்டு விடுவோம். எண்ணியமானவர்களே, எங்களுக்கு அது பழகிவிட்டது, இலேசாகிவிட்டது. நாம் அதை பார்ப்பது என்பது, மற்றவர்களுடைய குறைகளை தேடுவது என்பது, அது எங்களுக்கு ருசியாக இருக்கிறது, இன்பமாக இருக்கிறது. ஒரு மஷூராவிலே உட்கார்ந்து விட்டால் அவர் அப்படியாமே, இவர் இப்படியாமே, அங்கேயாமே, இங்கேயாமே சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரியுடைய ஹதீஸ், கீல வகால், அல்லாஹ் தஆலா 3 விடயங்களை வெறுக்கிறான். இன்னல்லாஹ கரிஹ லக்கும் ஸலாத், அல்லாஹ் 3 விடயங்களை வெறுக்கிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னார்கள். அதுல ஒன்றுதான் கீல வகால், இப்படி அப்படி என்று சொல்றாங்க, அங்க அப்படியாமே இப்படியாமே என்று சொல்றாங்க. இங்க நடந்த ஆக்சிடென்ட், இத இங்கிருந்து தாண்டும் பொழுது, இது காத்தாங்குடி அங்கால கல்முனை அக்கரபத்துக்கு போகும் பொழுது இதை கேட்டவர் செல்றாரு, ஆக்சிடென்ட் பட்டவர் மௌத்து என்று செல்றாரு. ஆக்சிடென்ட் இங்க நடக்குது, பார்த்தவர் பார்க்காதவர் எல்லாம் இது ஆக்சிடென்ட் பெரிசாக சொல்றாங்க. இந்த வார்த்தைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே வன்மையாக கண்டித்தார்கள். குர்ஆன் சொல்லுது, உனக்கு எதை பற்றிய அறிவு இல்லையோ அதை பற்றி நீ பேச வேண்டாம் என்பதாக குர்ஆன் சொல்கிறது.
உனக்கு தெரியாத அறிவு. ஆக்சிடென்ட் பட்டது, அது எப்படி பட்டிருக்கும், என்ன நடந்திருக்கும், என்ன நடந்தது என்பது உனக்கு தெரியாது. நீ களத்துல இல்ல, ஆனாலும் சொல்றாய் என்ன தெரியுமா, ஆக்சிடென்ட் பட்டது அங்க, உடனே ஆள் மூத்த என்று சொல்றார். ஆனா ஆக்சிடென்ட் சும்மா லேசாகப்பட்டிருக்கும். கண்ணியமானவர்களே, இதை விபத்துகளுடைய விஷயங்களை பேசுறது, தனக்கு தெரியாத ஒன்றை பேசுறது. ஒருவர் கால் பண்ணி கேட்கிறாரு, என்ன உங்களோட ஊர்ல ஒரு பிரச்சனையாமே, இவருக்கு உண்மையிலே அவர் ஊர்ல இல்ல, ஆனால் ஊர்ல இருந்தாலும் என்னுடைய கௌரவத்தை விட்டு கூடாது என்று சொல்லி யார்கிட்ட ஏதாவது கேட்டுக்கொண்டு அதை கை கால் வச்சு தலை வச்சு அதை அப்படியே படைச்சு விடுறாரு. அவரும் நம்பி அதை மற்றவர்கிட்ட சொல்றாரு. இன்னொரு இந்த விடயங்களை இதற்கு ஒரு படி மேலாக நாம் எடுத்து பார்த்தால், ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வருது, அங்க அப்படி சொல்றாங்க, ஹாஸ்பிட்டல் அந்த பிள்ளையை வச்சிருக்கிறாங்க, அந்த பிள்ளைக்கு சிடிஎஸ், அந்த பிள்ளைக்கு இப்படியான நிலைமைகள், அந்த பிள்ளைக்கு கடும் வருத்தம் என்று சொல்லி இப்படியான மெசேஜ்கள் வரும் பொழுது அதை பாஸ் பண்றாங்க, அதை அனுப்பி விடுறாங்க. இன்னும் உதவி செய்யுங்களேன். இன்றைக்கு யூடியூப் வழியாக சம்பாதிக்கக்கூடிய எத்தனையோ வியாபாரிகள் இருக்கிறார்கள். அப்படியாப்பட்டவர்கள் பொய்யான செய்திகளை பரப்புகிறார்கள். நாவினாலும் கையினாலும் எந்த ஒரு மனிதனுக்கும் இடைஞ்சல் செய்யாமல் இருக்கும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, எனவேதான் ரொம்ப முக்கியமானது, எனக்கு ஒரு மெசேஜ் வருதா, அதை அனுப்பும் பொழுது நான் யாருக்கு அனுப்புறேன், யாருக்கு இந்த செய்தியை போடுறேன், இதை சொல்லலாமா, இதை பேசலாமா, இதை பேஸ்புக்ல எழுதலாமா என்றெல்லாம் ஒரு யோசனை இல்லாம யாருடைய குறைகளை நாம் நினைக்கிறோம். கதைத்தால் தானே பிரச்சனை. அன்றைக்கு ஒரு வாலிபர் சொல்றாரு, குறைய கதைக்கிறதான பிரச்சனை, எழுதுகிறது ஒரு பிரச்சனையான்னு சொல்றாரு. கண்ணியமானவர்களே, எழுத்து என்பது எதனால் நடக்கிறது? நாங்க வட்டி எடுக்காமல் இருக்கிறதுக்காக பல்வேறு யுக்திகளை கையாண்டு வட்டிய போல ஒன்றை உருவாக்கி வைக்கிறது போல இந்த பாவத்தை செய்யறதுக்கும் வேற வேற காரணங்களை உண்டாக்கி கொள்றோம். எனக்கு கிடைத்ததெல்லாம் எழுதலாம், நான் செய்யறதெல்லாம் நினைக்கலாம், நான் செய்வதையெல்லாம் அது சரிதான் என்று காணுகிறோமே தவிர நான் யார் என்பதை ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, உண்மை பாரு உலகமே திருந்தும் என்று சொல்வார்கள். முதலாவது எங்களை பார்க்க வேண்டும். நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன், என்னுடைய குடும்பத்தை திருத்திட்டேனா, என்னோட குடும்பம் வந்துட்டுதா, என்னோட குடும்பம் தீனுள்ள குடும்பமாக இருக்குதா, என்னுடைய குடும்பம் அல்லாஹ் பயந்த குடும்பமாக இருக்குதா என்பதை முதலாவது நான் பார்த்ததுக்கு பின்னால்தான் மற்றவர்களை பார்க்கணும். கண்ணியமானவர்களே, ரொம்ப முக்கியமானது. எனவேதான் மற்றவர்களை பார்த்தாலும் நாங்கள் நினைக்கிறோம் நல்ல எண்ணத்துடன் பார்க்கிறோம் என்பதை, ஆனால் உள்ளத்தை அறிந்தவன் அல்லாஹ், உள்ளத்தை அறிந்தவன் அல்லாஹ். அந்த எண்ணங்கள் எப்படி அமைய வேண்டும் என்பதையும் குர்ஆனும் ஹதீஸும் தெளிவாக வழங்கப்படுத்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் காபாவுக்கு முன்னால போனார்கள். காபாவை பார்த்து சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ் ஒருவர் யாரும் கிடையாது. சொன்னார்கள், காபாவே நீ எவ்வளவு மனமுள்ளதாக இருக்கிறாய், எவ்வளவு விசாலமானதாக இருக்கிறாய். இன்றைக்கு இலங்கையுடைய நாட்டில் இருந்து சுமார் 3000க்கும் மேற்பட்ட ஹாஜிகள் இந்த வருடம் ஹஜ்ஜை முடித்திருக்கிறார்கள். காபாவை நாடி எவ்வளவு பணங்களை கோடி கணக்கில் செலவழிச்சு அந்த காபத்துல்லாவுக்கு போகணும், நானும் ஹஜ்ஜி செய்யணும் என்று எவ்வளவு ஆசைப்பட்டவர்கள் இந்த நாட்டில் மட்டுமில்ல பல நாடுகள்ல இருந்து எத்தனை லட்சம் மக்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றி இருக்கிறார்கள். உம்ராவுக்காக ஒவ்வொரு மாசமும் காபாவுக்கு செல்லக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய வாடை, உன்னுடைய நறுமணம் காபத்துல்லாவுடைய போட்டோ கீழே கிடந்தாலும் அதையும் கையில் எடுத்து இது காபத்துல்லா என்று பாதுகாக்கிறோம். கண்ணியமானவர்களே, இதை பார்த்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னுடைய கண்ணியம், உன்னுடைய வாழை, உன்னுடைய அந்தஸ்து எவ்வளவு விசாலம், எவ்வளவு தூய்மையாக இருக்குது சொல்லிட்டு சொன்னாங்க, வல் மூமின் அலமு ஹுர்மத்தம் மிக், வல் மூமின் அலமு ஹுர்மத்தம் மிக், உண்மையை விடவும் ஒரு மூமின் சங்கையானவன், ஒரு மூமின் சங்கையானவன் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு சொன்னார்கள், அவனுடைய இரத்தம், அவனுடைய மானம், அவனுடைய பொருளாதாரம் இவைகளை யாராவது குறுக்கீடு செய்வதை அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்குகிறான். ஜஅலக ஹராமன் வ ஹர்ரம மினல் முஃமினீன மா லஹு வ தமஹு வ இர்லஹு வ அன் ததுன்னு பிஹி ظنன் ஷியா. இப்படியானவைகள், அந்த இரத்தம், உடைய மானங்கள் இவைகள்ல குறுக்கிடுவதை அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்குகிறான். சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வ அன் ததுன்னு பிஹி ظنன் ஷியா, அவனை பற்றி தவறாக எண்ணுவதும் அதுவும் பாவம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவேதான் கண்ணியமானவர்களே, அவர்களை பற்றி, மற்றவர்களை பற்றி
தவறாக எண்ணுவது, அவர்களை பற்றி தவறாக பேசுவது, அது ரொம்ப முக்கியமாக இஸ்லாத்திலே தடுக்கப்பட்டு ஒன்று என்பதை மறந்துவிடக் கூடாது.